திரைவெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போறோம்னா இட்லி கடை. இதில் தனுஷ், நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண் மற்றும் பலர் நடிச்சு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஒண்டர்பார் ஃபிலிம் டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்காக வெளிநாட்டில் வேலைக்கு போகிற ஹீரோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை வெறுத்து போய் தான் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறப்போ அவர் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படுது. அதுக்காக ஊருக்கு வரும்போது அவர் அந்த ஊரை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஊர் அந்த அவருக்கு அப்பாவோட இட்லி கடை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காருன்றது புரியுது. அவர் திரும்பி போகலாமா வேணாமான்ற யோசனையில் இருக்கும் போது அவர் போகவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம ஹீரோ அவர் காதலிச்ச பொண்ணோட அண்ணனோட ஒரு சண்டை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வர சிக்கல்கள் அது எப்படி அவர் சந்திச்சாரு, அந்த சிக்கல்களை முடிச்சாரா, கதையோட எண்டில் இந்த இட்லி கடையை அவங்க அப்பாவோட இட்லி கடையை சேவ் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட இயக்கம். ராயன், நிலவு கென்மல் கோவமடி அந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் இயக்கின தனுஷ் தன்னோட பவர் பாண்டி படத்தை இயக்கத்தில் இருந்த என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்ததோ, என்னெல்லாம் நல்ல விஷயம் இருந்ததோ அதெல்லாம் திருப்பி இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அது கதைக்கு தேவையான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணதுலேருந்து கதைக்கு தான் ஹீரோவாக இருந்தாலும் மற்ற கதாபாத்திரங்களுக்கு அவர் கொடுத்த ஸ்பேஸாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது முழுமையாக ஒரு இயக்குனராக அந்த இடத்துலேருந்து அவர் செஞ்சிருக்காரு. ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது இயக்கம் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. பவர் பாண்டிக்கு அப்புறம் ஒரு சிறந்த படைப்புன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த இந்த கதாபாத்திரங்கள், முக்கியமாக வில்லன் ரோல் பண்ண அருண் விஜய். ஒரு ஈகோவால் பாதிக்கப்பட்டு தன்னோட ஒரு அப்பாவோட பணக்கார அப்பாவோட செல்ல பிள்ளையாக வளர்கிற ஒரு ஒரு வில்லன் தன்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவான் அப்படின்ற ஒரு ரோல் தான். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனில் அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு சீன் இருக்கும், ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. அந்த மாதிரி பல காட்சிகள் அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து சத்யராஜ், தான் பிள்ளைய தப்பாக வளர்த்துட்டோமேன்ற ஒரு குற்றோணர்ச்சி இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன், அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கான அந்த மாதிரி ஒரு தகப்பன் ரோல் அதை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாரு. இப்போ படத்தோட ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே. ஷாலினி பாண்டே தனுஷால காதலிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையால் அந்த கல்யாணம் நின்று போகிற ஒரு கேரக்டர் தான். முதல்ல தனுஷ் மேலே ஒரு லவ்வபுளாக வர கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு ரோல் தான். பட் கடைசியில் வரும்போது நியாயத்துக்காக நிற்கணுன்ற மாதிரி ஒரு ரோல், அப்பா அண்ணனை மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு பரிதவிக்கிற ரோல் தான். சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நித்யா மேனன் கேட்கவே வேணாம், திருச்சட்டம்பலம்க்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு கிராமத்து பெண் தான். தலைவன் தலையில பார்க்கறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படத்தில் ட்ரைலர் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரோல் ரொம்பவே ரொம்ப அழகான ரோல், அவங்க ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன், ஒரு போலீஸ் கேரக்டர். அவரோட யூஸ்வலான நக்கல் நையாண்டி சார்க்கசமாக இருக்கும். அவரோட ரோலை அவங்களால ஜட்ஜே பண்ண முடியாது, நல்லவனா கேட்டவனானு. அதான் அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுற ஒரு சீன் வரும். உண்மையிலேயே அது செம்ம ட்விஸ்ட். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் அந்த ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் அவரை பெருசாக அந்த கேரக்டர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு தோன்ற அளவுக்கான ஒரு கதாபாத்திரம் அது. அதுக்கப்புறம் இளவரசு படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணுற தனுஷ்க்கு சப்போர்ட்டிவ் ரோல் தான், அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாரு. ராஜ்கிரண், கீதா கைலாசம் அப்பா அம்மா வரவங்க ரோல்ஸ் தான். ராஜ்கிரண் கொஞ்ச நேரமே வந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய நினைவுகளாக வர இடங்கள் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. கீதா கைலாசம் அது மாதிரி தான். கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு கதாபாத்திரம் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிகிற அளவுக்கு தான் இந்த கதாபாத்திரங்களோட ரேட்டிங் இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. கடைசியாக கிளைமேக்ஸ் முடிகிறப்போ அது முடித்த விதம் ஒரு மாதிரி நம்மளை எமோஷனலாக நம்மளை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி அள வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்காக அமைச்ச விதம் நல்லா இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி படங்களில் கொஞ்சம் சேட் எண்டிங் வச்சாலுமே படம் நம்மளுக்கு அந்த பார்த்த ஃபீல் கம்மியாயிடும். பட் இந்த படம் ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த படம் பார்த்துட்டு வெளியில் திருப்தி இருந்தது. இசை சாங்ஸ் ஓகேவா இருந்தது. படத்தோட பார்க்குறப்போ பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. பின்னாடி இசை பெரிய வலு சேர்த்துனா பாடல்களுமே படத்தை பார்க்குறப்போ போர் அடிக்காமல் இருந்தது. அந்த விதத்தில் பாடலும் இசையுமே மிகப்பெரிய ப்ளஸ் தான். இந்த மாதிரி மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே அந்த கதைக்கு என்ன தேவையோ ஜஸ்டிஃபைடாக கொடுத்துருந்தாங்க. நடிப்பில் யாருமே சின்ன ஹீரோஸ் கிடையாது, எல்லாருமே ஆல்ரெடி மெருகேறினவங்க தான். ஸோ அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட இசை. ஜிவி பிரகாஷ்குமார் அவர் நடித்த ஹீரோவாக நடித்த படங்களை தாண்டி அவர் இசையமைக்கிற படங்களுக்கு தான் அவர் நிஜ ஹீரோவாக இருக்காரு. அதுவும் இந்த படமும் பின்னணி இசையில் ரொம்பவே சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பல இடங்களில் இசை இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்குன்னு சொல்லணும். திரைக்கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி அந்த திரைக்கதையை வலுப்படுத்த இசையும் மிகப்பெரிய ஒரு வலு சேர்த்துருக்குன்னு சொல்லணும். ஸோ இசையுமே ஒரு சிறந்த விஷயம் தான். அதை தாண்டி டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இந்த கிராமத்துக்கும் அந்த ஃபாரினுக்கும் நடக்கிற அந்த வித்தியாசத்தில் காட்டின ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த இட்லி கடைன்ற ஒரு கான்செப்டை கடைசி வரைக்குமே அந்த நிலையில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கடை இருக்குமோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு போன விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் எங்கே மேபி ஃப்ளாஸ்ன்னு சொல்கிற இடங்கள் மேபி திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகும். அதுலேயுமே இதில் சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் திருச்சி சொல்லிடுவாங்க. அதாவது ஃபாரின்லாம் வேலைக்கு போகக்கூடாதான், ஊர்லேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கலாம் சொல்லுவாங்க. பட் அது கதையோட நோக்கம் இல்லை. வேலைக்காண்டி வெளிநாடு போனாலும் குடும்பத்துக்கு தன்னோட யாருக்காக செய்கிறாங்களோ அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் கூட அப்பப்போ இந்த குடும்பத்தோட இருங்கன்றது தான் ஒரு புது கருத்து. அதை திருச்சி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கதையில் ஃப்ளாஸ்ன்னு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யார் பார்க்கலாம்னா ஃபேமிலியானஸ் எல்லாருமே பார்க்கலாம்.
யார் பார்க்க வேண்டாம் அப்படின்னா இந்த சினிஃபிலிஸாக இருக்கிறவங்க, படத்தில் சோஷியல் கண்டென்ட் எதிர்பார்க்குறவங்க, அதே மாதிரி இந்த 2K கிட்ஸு, இந்த எமோஷனலாக எந்த விதத்துலையுமே அட்டாச் ஆகாமல் கத்தி சண்டை ரத்தம்னு தேடுறவங்க இவங்க இந்த படத்தை தவிர்த்திடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு படத்தை தவிர்க்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஓவராலாக எனக்கு இந்த படம் ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா நான் 10க்கு வந்து 8.5 கொடுப்பேன். தாராளமாக இந்த லீவுக்கு இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோடு நீங்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இந்த இட்லி கடை.